நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு வாகனம் பெருத்து போச்சு. ஒரு காலத்தில் ஒரு டூ வீலர் வாங்கணும் அப்படின்னா ஓராண்டு காலம் காத்திருந்த காலம். இன்றைக்கி டூ வீலர் மட்டுமில்ல, ஃபோர் வீலர் கூட காய்கறி வாங்குகிற மார்க்கெட்டில் கூட கிடைக்கிது. ₹1 கொடுத்தா ஒரு டூ வீலரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ₹1000 கொடுத்தா ஒரு ஃபோர் வீலரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அதன் பிறகு மாதாந்திர தவணை செலுத்துறதில் உள்ள பிரச்சனைகள் ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கி ஒரு வீட்டில் குறைஞ்சது ஒரு 2 வாகனமாவது டூ வீலர் இருக்குது. வேறு வழி இல்லை, அந்த மாதிரி பழகிட்டோம். பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கூட ஒரு டூ வீலரில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. 1 கிலோமீட்டருக்குள்ளான உள்ள பயணத்தில் கூட நம்ம டூ வீலரில் பயணிக்கிற சூழ்நிலை. சரி, ரோட்டில் பார்த்தா பெரிய பெரிய நெடுஞ்சாலைகளில் எந்த வாகனம் முட்டி கிடக்கு அப்படின்னா 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கின புது வாகனங்கள் முட்டி கிடக்கு, விபத்தை ஏற்படுத்துது. காரணம் என்னென்னு பழைய வாகனத்தை பாருங்கள், பொத்துன்னு பொதுவாக போகும். காரணம், மிதித்து வேகமாக ஓட்டுறாங்க, 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டுறாங்க, கவனம் இல்லாமல் ஓட்டுறாங்க. ரோட்டில் பார்த்தா எஸ் போடுறான், 8 போடுறான், 10 போடுறான், பறக்கிறான், துடிக்கிறான். அப்போ கவனம் இல்லாமல் ரோட்டில் விளையாடுறாங்க. ரோட்டில் விளையாடுறதுக்கு ரோடு கிடையாது. ரோடுங்கிறது உன்னை போல், என்னை போல், உங்களை போல், எங்களை போல் எல்லாரும் பயணிக்கிற ஒரு இடம். ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்கிறது. அதை கவனித்து நம்ம ரோட்டில் போகும்போது வாகனத்தை இயக்கணும். வாகனத்தை இயக்கிறதுங்கிற போர்வையில் ரோட்டில் யாரும் விளையாடக்கூடாது. ரோட்டில் விளையாண்டா நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, எதிர்த்தாப்பில் வர்ற குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் விளையாட்டாக போயிடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக ரோட்டில் கவனமாக பயணிக்கணும். ரோட்டில் யாரும் விளையாடக்கூடாது.